இது தங்கலான்னு எப்படி வெயிட் பண்ற அப்புறம் ராயன பாத்தியா இந்தியன் டூ ராயன் இதெல்லாம்? எனக்கு சுத்தமா பிடிக்கல திலீப். ம். ராயன் ஒண்ணுமே இல்ல. உனக்கு பிடிச்சிச்சா? எனக்கு ராயன் வந்து நல்லா நான் பாக்கல. நானு இந்தியன் டூ பாத்தியா? இந்தியன் டூ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த வருஷத்துலயே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம் இந்தியன் டூ தான். அந்த படத்துல இப்படி சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அந்த ப்ரெமைஸ் நல்ல ப்ரெமைஸ் தான், பட் ஒரு ஸ்கிரீன் பிளே அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல. சங்கர் படம் மாதிரி இல்ல. சங்கர் எவ்வளவு பெரிய படம் எல்லாம் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு படம். படுத்துருச்சு படம். ராயன் பத்தி சொல்லு, இந்தியன் டூ படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு. ராயன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆக்சுவலா இந்தியன் டூ கூட கொஞ்சம் பிடிச்சிச்சு. ராயன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ராயன் வந்து என்ன அது என்ன ஒரு ஆர்டினரி கதை தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு மெயினா வில்லன் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஆளை வச்சுட்டு ஒண்ணுமே எஸ்ஜே சூர்யா ஒழுங்காவே யூஸ் பண்ணல. மொத்தத்துல மொக்க கதை. மகாராஜா தான் ரொம்ப பிடிச்சிச்சு. மகாராஜா தான் இந்த வருஷத்துல செமையான படம். பட்டாசா இருந்துச்சு படம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு மகாராஜா. இதுல எஸ்ஜே சூர்யா வந்து நல்லா பண்ணிருக்காரு. இதுல மகாராஜால எஸ்ஜே சூர்யா இல்லையே. இதுல இல்ல, ராயன்ல. ராயன்ல எஸ்ஜே சூர்யாவுக்கு ரோலே இல்ல, ப்ராப்பர் ரோலே இல்ல. அப்புறம் பிரகாஷ் ராஜ்ல எவ்வளவு பெரிய ஆக்டர், அவருக்குலாம் ரோலே இல்ல. ஹலோ சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ ராயன் பாக்கல? நானு ரெண்டுமே படம் பாக்கல இருக்கேன். நானு ராயனும் பாக்கல, இந்தியன் டூவும் பாக்கல. மகாராஜா ஓடிடில வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். மகாராஜா கூட பாக்கல நானு. ராயன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா அந்த ட்ரைலர் பார்த்த உடனே அது படம் வந்து பாக்கணும் கண்டிப்பா அப்படின்னு இருந்தேன். அதே போல இந்தியன் டூ வந்து அது ரிப்போர்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது சரி அப்படின்ட்டு. மகாராஜா எல்லாம் பாசிட்டிவ் வருது, அதையே இன்னும் பார்க்காம இருக்க? நான் பொதுவா வந்து ஆக்ஷன் படம் பார்க்க மாட்டேன். இது நல்ல இந்த இது சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, குரங்கு பெடலாம். அந்த படம் பார்த்தேன். குரங்கு பெடல் அந்த படம் என்ன சின்ன வயசு ஞாபகம் பத்துச்சு அந்த படத்தை. அது போல படங்களை பார்ப்பேன் நான், நல்ல படங்களை. அதுக்கு மகாராஜா படம் எனக்கு பார்க்கணும்னு தோணல, அதனால பார்க்கல. எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளவு வருது. என்ன ஓடிடில ரிலீஸ் ஆயாச்சு, அப்போ ஒண்ணுமே பார்க்கலன்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? நானு அடுத்து வந்து தங்கலான்னு அதானே ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் 15. ஆமா, அந்தகன் படம். அந்தகன் படம் இது ஆகஸ்ட் 9 தானே ரிலீஸ் ஆகுது, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அந்த படமும் பிரசாந்த் டிஃபரெண்டா பண்ணிருக்காரு, அதுவும் பார்க்கணும். அது எப்ப பாப்ப? அது பார்க்கணும். அதோட ஹிந்தி ஒரிஜினல் வெர்ஷன் பாத்திருக்கியா? அந்தகாரம் தானே அது? அந்தகாரம் இல்ல, அது வந்து ஹிந்திலயும் அதே நேம்ல வரும், ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா. அந்த அந்த ஹிந்தில பாத்திருக்கே இல்லையா? ஹிந்தில நான் பார்க்கல. இதுல விடாமுயற்சியில என்னன்னா ரெஜினா கசன்ட்ரா ரோலே கிடையாது. அந்த ரோலை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பட் மத்தபடி அந்த லைன் கம்ப்ளீட்டா அதே மாதிரி தான். பிரேக் டவுன்ல எப்படி போகும் அதே லைன் நான் தான் லைன் ஒண்ணுதான் சொல்றேனே. ஐயோ, ஒன்லைன் அதுதான். சரியா, நீ சொன்ன ஒண்ணு புரிஞ்சுக்கோ. ரீமேக்குக்கும் லைன் எடுத்து படம் பண்றதுக்கும் இப்ப அட்லியே காப்பின்றாங்களே. ஏன் அந்த லைன் எடுத்து உங்களுக்கு அப்படி படம் எடுத்தா ஓகே, ரைட்ஸ் வாங்கி இப்ப லோகேஷும் மகிழ் மாதிரி ரைட்ஸ் வாங்கி எடுத்தா எரியுது. ஆனா ரைட்ஸ் வாங்காம எடுத்தா இனிக்குதா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அப்படி நான் வந்து கேட்கல. என்னன்னா மகாராஜா மாதிரி ஒரு புது அவங்க கிரெடிட் கொடுத்துறாங்கல்ல ஒரு பேசிக். இல்ல, ஒரு சிட்டிசன் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மகாராஜா எல்லாம் விஜய் சேதுபதி ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூ ஸ்கிரீன் பிளேல ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. அது வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகும் போது அது நார்த் டெல்லி அங்க இருந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, இப்படி ஒரு படம் புதுசா இருக்கு. அந்த மாதிரி ஏன் விஜய் தர மாட்டேங்கிறாங்க? இன்னுமே வந்து பிரேக் டவுனு அதெல்லாம் வந்து 1997 வந்தது. நீ பிறந்த வருஷமே அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு கதையை எடுத்து இப்ப 24ல கொடுத்து நம்ம ஒரு கதை லெவல்ல ஒண்ணுமே புதுசா இல்லையே. இங்க எதுவுமே புது கதை இல்லையா, மேட்ரே இதுதான். அதோட ஸ்கிரீன் பிளே எவ்வளவு டைட்டா பண்றாங்கன்றதுதான் ஹிட். சரியா, அதனால ஒத்துக்கிறேன். இப்ப நான் பிரேக் டவுன் பாத்திருக்கேன். சரியா, பிரேக் டவுன் வந்து ஆக்சுவலா நல்ல படம் தான். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகும். அது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேல இன்னுமே நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு படம் தான்.
நல்ல படம் தான். பட் என்னன்னா அது அது வரும்போது எனக்கு என்ன இருக்கும், இதுதான் ஏற்கனவே நம்ம எல்லாம் இல்ல பார்த்துட்டோம். இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கிரெடிட் கொடுத்து பண்ற டேரக்டர்ஸ நீங்க அடிக்கிறீங்க சரியா? கிரெடிட் கொடுக்காம திருடி எடுக்கிறவன நீங்க பாராட்டுறீங்க. அது என்ன இது நான் இல்ல? இப்ப பாராட்டல. இப்போ மகாராஜா மாதிரி படம் கொடுக்கல. மகாராஜாவே ஒண்ணும் இல்ல. அதுவே வந்து ஐயோ, கொஞ்சம் சிமிலாரிட்டி இப்ப இருக்கு கொரியன் அட்லிக்கு நீ படத்துல. ஃபயர் ஒட்டியா இல்லையா? அட்லி நீ ஃபயர் ஒட்டியா இல்லையா? நான் அட்லிக்கு எங்க பயிர் விட்டேன்? நீ ஏதோ அட்லியோட ஃபேன், நான் ஏதோ அட்லியோட ஃபேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஜவான்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஊரு ஜவான்லாம் ஊரே அட்லிக்கு ஃபயர் விட்டது. நான் என்ன சொல்றான், அவன் எடுக்கிறது தப்பு இல்ல. அவன் வந்து ஒரு கிரெடிட்டே கொடுக்காம எடுக்கிறவனுக்கு நீங்க ஃபயர் விடுறீங்க. இவங்கலாம் சரி கிரெடிட் கொடுத்துடலாம், நம்ம ஆமா இன்ஸ்பயர் ஆயிட்டோன்ட்டு கிரெடிட் கொடுக்குறாங்க. அவங்கள போட்டு நீ யார் ரீமேக் எடுக்கிறேன்னு போட்டுறீங்க. ஃபயர் விட்டான் சொல்லு. இல்ல இது என்ன ஆகும்னா திருப்பி சரி நம்ம திருடியே எடுத்துடலாம், ஏன் வெளியே சொல்லணும்ன்ற ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, மணில் திருமறை வந்து ஒரு நல்ல டேலண்டட் டைரக்டர் தான் சரியா? கழக தலைவன் கூட ஒரு நல்லாதான் இருக்கும் அந்த படம். அவன் நல்லவன். அவன் உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வேண்டியதானே. அஜித் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர், அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த படம் எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு தெரியுமா? ஏதாவது உளராதையா? எது விக்னேஷ் சிவன் வந்து ஸ்கிரிப்ட் ஒழுங்கா பண்ணலன்னு மாறி வந்த படம் யா. அதுதான் இப்போ அவங்க வந்து உட்காந்து இல்ல முதல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து மணில் திருமறை ஒரு ஸ்டோரி எல்லாம் கொண்டு வந்தா. அது எதுவுமே அஜித்துக்கு பிடிக்கல. அப்புறம் அஜித் வந்து என்ன சொன்னார்னா, ஆமாயா அவருக்கு ஒர்க் ஆகல. அதுதான் அந்த பிரேக் டவுன் இந்த படத்தை ரீமேக் பண்ணி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. அத அந்த படத்தை ரீமேக்கே இல்லையா? திருப்பி திருப்பி நீ டைட்டில் கார்டுல போட. அடாப்டேஷன். ஐயோ இப்போ நீ லியோ ரீமேக்னுவியா இல்ல நேர்கொண்ட பற ரீமேக்னுவியா? நேர்கொண்ட பற ரீமேக் சரியா? லியோ வந்து அடாப்டேஷன், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட அடாப்டேஷன். பிரேக் டவுன் வந்து அதே மாதிரி தான் விடாமுயற்சி பிரேக் டவுனோட அடாப்டேஷன். அவ்வளவு சொன்னாங்க. ஐயோ இது திருப்பி ஸ்கிரீன் பிளேல தான் மேட்ரு சரியா? இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ படம் வரும் பாரு, அது அப்படியேதான் இருக்கும் பிரேக் டவுன். மங்காத்தா வரும்போது மங்காத்தா எந்த படத்தோட காப்பின்னு சொன்னாங்க ஞாபகம்? அது ஏதோ ஓஷன் லெவன் சொன்னாங்க. நான் ஓஷன் லெவன் நான் பார்த்தது இல்ல. பட் பிரேக் டவுன் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். பிரேக் டவுன் நிறைய பேர் அந்த படத்தை பாத்திருக்காங்க. ஓ அது எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கும், தேடி எடுத்துடலாம் யா. நல்லா ஒரு ரேசியா தான் போகும் அந்த படம், வந்து விறுவிறுப்பா தான் போகும் பிரேக் டவுன். அந்த ஆமாயா உனக்கு இது ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சுன்னு, ஒர்க் ஆகலாம் 120 ரூபா கொடுத்து பாக்குறோம் ஒர்க் ஆகலன்னு, அதை விட்டுட்டு ஐயோ குயோன்னு கத்தின்ட்டாருன்னா யார்த்தம் வர்றதுக்கு முன்னாடியே. சரி நீ இது ஓஷன் லெவன் நீ பாத்திருக்கே இல்லையா? ஓஷன் லெவன் பாத்திருக்கேன். அது எனக்கு தெரியல, நான் அந்த படம் பார்த்தது இல்ல. மங்காத்தாவோட சிமிலாரிட்டிஸ் இருக்குமா அதுல? அதாவது லைன் மாதிரி இருக்கும் அந்த கொள்ள அடிக்கிற கேங்கு அந்த இது அவ்வளவுதான். ஸ்டோரி டிஃபரெண்ட்ல ஸ்கிரீன் பிளே டிஃபரெண்ட் யா. ஓகே ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா இதுல ஸ்கிரீன் பிளே டிஃபரெண்டா இருக்காது. விடாமுயற்சியில விடாமுயற்சியில ட்ரீட்மெண்டே டிஃபரெண்டா இருக்கும் யா. பாதியா நீ பாரு, அது எல்லாமே அதே திருஷ்யாவை கிடத்துவாங்க அந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது. அஜித் போய் தேடுறாரு, அங்க அர்ஜுன் கிட்ட மாட்டிக்கிறான், அதான் கதை. அப்படி அதுதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியுமா யா? அது லைன்யா ட்ரீட்மெண்ட் தெரியுமா? டோட்டலா லைனும் டிஃபரெண்ட் தானே. அந்த இது ராபரி அவ்வளவுதான். பட் ஆனா வந்து அந்த கம்ப்ளீட் வந்து ராபரி கிளைமேக்ஸ்ல 2 பேரும் வந்து சேர்ந்துதான் பண்ணிருப்பாங்க. இது முன்னாடியே நடக்க போற மாஸ்டர் பிளான் ஓஷன் 1ல. அத கிளைமேக்ஸ்ல ரிவீல் ஆயிடும். அதுல அப்படி வருமா? நான் பார்த்தது இல்ல. ஆமா ஓஷன் லெவல் அப்படி வருமா? அதோடைய ட்ரீட்மெண்ட் மொத்தமா வேற. அந்த 5 பாய்ஸ் போட்டு கேங்கு அப்படி இப்படின்ட்டு. ஓ சரி சரி. எனக்கு தெரியல அது மங்காத்தா பத்தி. ஏன்னா நான் மங்காத்தா வந்து ஓஷன் லெவல்லாம் பார்க்காத மாதிரி பார்த்தோன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி ஒரு படமே நான் பார்த்தது இல்லை. அஜித்தோட படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மங்காத்தா. அது அது ஒருத்தருக்கு ஒர்க் ஆகும்யா. நான் திருப்பி சரி இப்போ வந்துச்சு விஜய் தான் அப்டேட் வருது, சூப்பரா இருக்கும். சரி ட்விஸ்ட் சிமிலர் தானா? ஓஷன் லெவல்ல மாதிரியே தான் வருமா மங்காத்தால? ஆமா ஆமா. ஓ அப்படியா? நான் அது நீ அப்போ மங்காத்தா பாக்குறதுக்கு முன்னாடி ஓஷன் லெவல் பாத்தியா? இல்ல மங்காத்தா பார்த்துட்டு தான் ஓஷன் லெவல் பார்த்தேன். அந்த டைம்ல 2011 பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். சோ அதனால எனக்கு அப்போ வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் நிறைய ஹாலிவுட் படம் பாக்கலாமா? சோ இப்போ விடாமுயற்சி எல்லாம் வந்தாலும் இதெல்லாம் பிரேக் டவுன்ல எல்லாம் பார்த்தாச்சே அந்த மாதிரி ஒரு. அது ஒர்க் ஆச்சுன்னா ஒண்ணுமே தெரியாதியா. முதல் புரிஞ்சுக்க. இப்ப ஜெயிலர் என்ன கதை சொல்லு.
ஜெயிலர் வந்து அத மகனை தேடி இது ஆஹ் ஒரு ஒரு பெரிய கதையே இல்லாதியா அப்படி பேய் ஓட்டம் ஓடுச்சு. ஏன்னா அதுல வந்து அந்த இது செட்டிங் ஸ்கிரீன் பிளே அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செட்டிங்கு ஸ்கிரீன் பிளே அந்த ஆளுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு 5 ஃப்ரேம் பாட்டு. அப்புறம் வில்லன் நல்ல செலக்ஷன். வில்லன் வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க ஜெயிலர்ல. அது வந்து நல்ல அதுதான் முதல் ரஜினியோட பிரசன்ஸ் தான். ஆமா கரெக்ட். அத இப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஆரம்பம் ஒரு கிளாசிக்கா கொண்டாடுவாங்க. ஆரம்பம் கதையா எடுத்துப்பாரு, பெருசா தான் கதை இல்ல. என்னன்னா அஜித்தோடைய பிரசன்ஸ் அதை எவ்வளவு பெருசா காட்டுறான், ஒரு ஹீரோவை கரெக்டா பில்ட் பண்றான்றதுதான் மேட்ரு. எனக்கு விறுவிறுப்பா தான் இருந்துச்சு அந்த படம். எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுல கொஞ்சம் லேக் அதிகமா இருந்தது. அது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி எடுக்கிறாங்கன்றதான் மேட்டர். படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விறுவிறுப்பா இருந்துச்சு. ஒரு ரோட் த்ரில்லர், ஒரு ரோட்லயே நடக்கிற கதை என்ன ஆகும் போது அடுத்த லைன் நல்ல லைனியா. பட் ஆனா என்னன்னா அந்த லேகே நம்ம இப்போ நீ சொல்றது அது 2 hour படம் பிரேக் டவுனு. விடாமுயற்சி 2.5 hour படம். 2 hours கூட இல்ல, 2 hours கம்மி பிரேக் டவுன். அது விடாமுயற்சி 2.5 hour படம். பட் ரெஜினா கசட்ரா ரோல்ல இல்லவே இல்லையே பிரேக் டவுன்ல. அதுதான் யார் சொல்றேன். உனக்கு சாங்ஸே இல்லையா பிரேக் டவுன்ல? இல்ல பாட்டு இருக்கியா? ஆமா கரெக்ட். அது என்ன கொஞ்சம் ரொமான்ஸ் அது இதெல்லாம் வச்சு குத்து பாட்டு இருக்கியா? குத்து பாட்டு இருக்கியா விடாமுயற்சியில? யாருக்கு குத்து பாட்டு? குத்துப்பாட்டு மீன்ஸ் ஒரு ஆளுமா டோலுமா மாதிரியோ இல்ல சர்வேவா மாதிரியோ அந்த பாட்டு ஒண்ணும் எதுன்னு கேட்கல. ஒரு மாஸ் சாங் இருக்குன்ட்டாங்க. அஜித்துக்கு. அஜித்துக்கு மட்டும் தானா? சரி சரி சரி. அப்ப அதை எங்க வைப்ப? அதெல்லாம் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு அப்படியே சாங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சாங்க எங்கயா வைப்ப? பிளேஸ்மெண்டே இல்லையா பிரேக் டவுன்ல? எழுதி தானே வைக்கணும். அது வந்து அந்த ஊர்ல இருந்து அப்படியே ரோட் த்ரில்லர் அந்த இது ரோட்ல இறங்கி ரோட்லயே நின்று டான்ஸ் ஆடுவாரா? வலிமையில வைக்கலையா? வலிமையில வச்சாங்கல்ல இன்ட்ரோடக்ஷன் சாங். தேவையில்லாம அதுதான் அதுக்கு ஃப்ரீயா ஒண்ணுத்த பண்ணி திருவிழான்னு ஒண்ணு பண்ணி அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் குத்துதான் வைக்கணும். அது தேவையில்லாத ஒரு சாங் அந்த படத்துல. அதெல்லாம் சரியா? அப்போ இதுக்கு ஒண்ணு அதுக்காவது ஒரு கேரக்டர் இருக்குது. அவரு அதுக்கு மேலதான் அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. பிரேக் டவுன் எடுத்தோடனே ரோட் தானே, எடுத்தோடனே ரோட்ல போறது தானே. இதுல எங்க வைப்ப? இதுல வந்து அத ரோட் டிராவலுக்கு முன்னாடி அவன் எப்படி அஜித் வந்து எப்படி எல்லாம் அதுதான் இல்லையா ரோட் டிராவல்ன்றது ஒரு பார்ட்டியா. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. பின்னாடி நிறைய ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அஜித் ஒரு குத்து பாட்டு பாடிட்டு அப்படியே டிராவல் கிளம்புவாரு. அவ்வளவுதான் இருக்கும். ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லையா ஃப்ரீயாவே ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கியா? இன்ட்ரோல் மாத்தி எழுதி இருக்காங்க. எல்லாமே சீன் பை சீனா எழுதுவாங்கயா. த்ரிஷாவை காப்பாத்துவாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். வேற ஒண்ணும் பெருசா கிளைமேக்ஸ் மாற்றம் இருக்காது. அததான் திருப்பி சொல்றேன்யா. ட்ரீட்மெண்ட்னு இருக்குல்ல. நான் என் வாயில இருந்து நீ கதையே புடிங்கிடுவ. அதாவது ட்ரீட்மெண்டே அது பிரேக் டவுனே இல்லையா? நீ நம்பிட்டு உக்காந்துறியா? அதுல ஒண்ணு மாத்திரம் ஒண்ணு பெரிய இது இல்ல. ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அங்கங்க, அவ்வளவுதான். பட் அந்த த்ரிஷாவை எப்படி காப்பாத்துறாங்க, எப்படி கடத்துறாங்க, எல்லாமே அதே மாதிரிதான். லைன்ன்றது அதுதான்யா. ஆமா, யாருமே இல்லன்னு சொல்லியே. ஆமா, அது ஊருக்கே தெரியுமே அதான் ஸ்டோரின்னு, விடாமுயற்சி ஸ்டோரி. நான் தான் ஆமான்றேனே. ஆமா, அதுதான் நானும் சொல்றேனே. நானும் பயந்துட்டேன். பரவாயில்ல, இன்னைக்குதான் நம்ம அப்டேட். என்ன அப்டேட்? விடாமுயற்சி என்ன வந்திருக்கா அப்டேட்? வரும் போடுவாங்க. வீடியோ அனுப்பியிருந்தேன் பாத்தியா? அதுல ஆரவ் எப்படி அந்த கார்ல கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அதே மாதிரி பிரேக் டவுன்ல அதே மாதிரி எக்ஸாக்ட் அதே மாதிரி சீன் இருக்கு. அவங்க கழுத்துல வைக்கிற மாதிரி அந்த கழுத்துல ஆரவ கட்டி போட்டுருவாங்கல்ல, அதே மாதிரி சீன் இருக்கு பிரேக் டவுன்ல. வீடியோலாம் வரவே இல்லையா? உனக்கு அனுப்புன, நீ பாரு. அந்த ஆரவ கார்ல கூட்டிட்டு போவார்ல ஒரு சீன்ல கழுத்துல கட்டிட்டு, அதே மாதிரி பிரேக் டவுன்ல அப்படியே அச்சசல் அதே மாதிரி சீன் இருக்கு. அப்புறம் அந்த வில்லன் அர்ஜுனோட ஷர்ட் கலர்ல இருந்து ஷூ கலர்ல இருந்து எல்லாமே சேமா இருக்கு பிரேக் டவுன்.
ஷர்ட் கலர் என்னையா நீ? ஆமா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அது அது ஹேர் ஸ்டைல் கூட ஹேர் கலர் மட்டும் தான் அவனுக்கு கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும், அர்ஜுனுக்கு கொஞ்சம் பிளாக்கா இருக்கு. பட் ஷர்ட் கலர்ல இருந்து எல்லாமே சேமா இருக்கு. வில்லனோட யோ ஷர்ட் அங்க ப்ரௌன் கலர் போட்டிருக்கான், இங்க ப்ளூ கலர் போட்டிருக்கான். கண்ணு தெரியலன்னா என்னயா பண்றது நானு? சரி இது அந்த உள்ள ஷர்ட் பாரு, அது ஏதோ மெரூனும் அந்த மாதிரி இருக்கும். நாங்க அவன் ஜாக்கெட் கலர் மெரூனியா, அவன் சட்டை கலர் பாரியா, அவன் சட்ல அவனும் ஏதோ ஜாக்கெட் தான் போட்டிருப்பான். அவன் ஜாக்கெட் கலர் ப்ளூயா, கண்ணுன்னு தெரியுமா தெரியாதா அவனுக்கு? ஒழுங்கா பாத்து சொல். நீ வேற இன்னொரு வில்லனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிற. மெயின் வில்லனை நான் சொல்றேன். மெயின் வில்லன் அர்ஜுன் தான். நீ அந்த போட்டோ தான் யார் சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு எந்த போட்டோ அனுப்புறேன், ஒரு நிமிஷம் பாக்குறேன். 2 போட்டோ அனுப்பிச்சிருக்க பாரியா. கண்ணுன்னு தெரியாம கண்ணு குருடாயிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு ஒர்க் ஆச்சியா. ஆனா லேக் இருந்தது படத்துல. அது விஜய் சேதுபதினால நல்லாவே போயிடுச்சு. அது சும்மா சொன்னதையே சொல்லிட்டு அது ஒரு மாதிரி லேக் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டி. பட் ஸ்கிரீன் பிளே பத்தி அவ்வளவு பயங்கரமா இருக்கு. தமிழ் சினிமாக்கே ஒரு அது ஸ்கிரீன் பிளே. அது லிட்டரலி மாசிரோக்கெல்லாம் செட் ஆகாதியா. ஆனா ஸ்கிரீன் பிளே இப்படி செமையா இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். அது மேக்சிமம் அது யார் பண்ணலாம்னா சூர்யா விக்ரம் மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணலாம். அதுக்கு மேலாம் பண்ண முடியாது. கமல் பண்ணலாம். ரஜினிக்கு ஒர்க் ஆகாது, அஜித்துக்கு ஒர்க் ஆகாது. இது ரஜினிக்கு ஒர்க் ஆகாது, அஜித்துக்கு ஒர்க் ஆகாது, விஜய்க்கு ஒர்க் ஆகாது. இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும். காலா படத்துல ஒர்க் ஆச்சா ரஜினிக்கு? ஹீரோ அடி வாங்க கூடாதுன்னு இல்லையா? பாஷால ரஜினி அடி வாங்குவாரியா? திருப்பி அடிக்கும் போது மாசியா நீ எலிமெண்டா இருக்கணும். அது ஹீரோ அடி வாங்கலாம், தப்பே இல்ல. இதுல வந்து அது திருப்பி அடிச்சாதான் மாசம் இல்ல. இதுல வந்து பாரு, அந்த கர்மாவே திருப்பி பார்க்க ஸ்கிரீன் பிளேல ஒரு மாஸ் காமிச்சாங்கல்ல. அப்ப ஏன் அவ ஹீரோ? அந்த ஆளு ஒரு நார்மல் மனுஷனா வந்துட்டு போயிடலாமே. ஹீரோவா நீ வந்து மாஸ் அப்படி பாரு. ஸ்கிரீன் பிளேல மாஸ் காமிச்சிருக்கா மகாராஜா. எந்த படத்துலயே பண்ணது இல்ல. ஒரு முதல்ல புரிஞ்சுக்கயா, ஸ்டார்ஸ் வேற ஆக்டர்ஸ் வேறயா. ஆக்டர்லாம் ஸ்டார் ஆக முடியாது. ஸ்டார்லாம் மகாராஜா மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே வேற எந்த படத்துலயே பாத்துருக்கேன். அதுதான் ஏன் சொல்றேன். அது ஸ்டார்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுயா, ஆக்டர்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும்யா. சரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிலிம் மகாராஜாவா? இப்ப பார்த்த வரைக்கும் டைரக்ஷன்ல மகாராஜா. ராயன் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல.